வெல்கம் டு மரியா ஏஞ்சல்ஸ். இன்றைக்கி காஃபி பவுடர் வச்சு அண்டர் ஐ ஜெல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சுருக்கிறேன் நீம் எக்ஸ்ட்ராக்ட் வச்சு ஜெல் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன், அதாவது செஞ்சதை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா இதில் வந்து அடுத்ததாக காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், ரோஸ் ஹைட்ரசால், விட்டமின் இ ஆயில், ப்ரெசர்வேட்டிவ், இஸ்காகாட், இதெல்லாம் வந்து நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். அடுத்ததாக இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னாக்க ஐபிஏ ப்ரொபைல் ஆல்கஹால், அதாவது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், அதாவது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ எல்லா பவுல்லுமே வந்து நம்ம பாத்திரத்தில் எல்லாமே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு 15 கிராம் அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆலோவேரா ஜெல் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு, அதாவது ஆலோவேரா ஜெல், நீம் ஜெல் எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். எக்ஸ்ட்ராக்ட், அதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம எதை கஸ்டமைஸ்டாக நம்ம எடுத்து பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராக்ட்டு அல்லது ஹைட்ரசால் வந்து வேறுபடும். இதோட வீடியோ வந்து ஆல்ரெடி நாங்கள் ஜெல் மேக் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன், அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போது நீம் ஜெல் தான் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கலர் எதுவுமே ஆட் பண்ணாதது இது. இதில் வந்து ஒரு 15 கிராம் அளவு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது 50 கிராம் வந்து எடுத்தாச்சு. அடுத்ததாக இன்னொரு பவுலில் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு 1 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ரோஸ் ஹைட்ரசால் வந்து நான் வந்து இந்த காஃபி பவுடரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 கிராம் வரைக்கும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காகன்னா இந்த பவுடர் வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அதுக்காக நான் வந்து ரோஸ் ஹைட்ரசாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லில் வந்து நான் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் ஆல்ரெடி ஹைட்ரசால் அண்டு நீம் எக்ஸ்ட்ராக்ட் ரெண்டுமே ஆட் பண்ணி தான் இது மேக் பண்ணிட்டு, அதனால் 5 கிராம் வரைக்கும் ஹைட்ரசால் வந்து எடுத்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து காஃபி பவுடரோட ஹைட்ரசாலோட நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதை வந்து இந்த ஜெல்லோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது அண்டர் ஐயில் நல்லா நம்மளுக்கு கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடியது. கண்ணை சுற்றி நம்ம இதை நல்லா பேக் போட்டுக்கிட்டு நைட்டில் வந்து தூங்கும்போது இதை போட்டுட்டு தூங்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அந்த இது சேர்த்த உடனே கொஞ்சம் நம்மளுக்கு லிக்யூடாக வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஜெல் வந்து அதை வந்து நம்ம டிஇஏ ட்ரை எத்தனால் அமைன் அதை போட்டு நம்மளுக்கு ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணினாக்க நம்மளுக்கு திக்காக வந்து ஜெல் வந்து கன்சிஸ்டன்சி நமக்கு சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு முன்னாடி விட்டமின் இ ஆயில் ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 10 ட்ராப்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணலாம். ஆலோவேரா பிளெயின், அதாவது ஜெல் இருந்ததுன்னா அதில் நீங்கள் 10 ட்ராப்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணலாம். நான் வந்து இப்போது ஒரு 6 to 7 ட்ராப்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து அந்த ஜெல்லில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் வந்து காஸ்மெட்டிக் கிளாஸ், அதாவது ஷாம்பு மேக்கிங், ஃபேஸ் ஜெல், சோப்பு மேக்கிங் கிளாஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் கிளாஸில் சேரணும் விருப்பம் இருக்குது அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்குறோம், அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு
டிஎம் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த வாரம் சாட்டர்டே சண்டேவில் சோப் மேக்கிங் கிளாஸ், அதாவது கோல்ட் ப்ராசஸ் மெல்ட் அண்ட் போர் சோப் 2 டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு சோப் மேக்கிங் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக வந்து ஜெல் கன்சிஸ்டன்சியில் இன்னும் கொஞ்சம் நமக்கு சேஞ்ச் ஆகணும். அதுக்கு டிஇஏ ஒரு 2 drops வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே டிஇஏ நம்ம வந்து ஆட் பண்ணுறப்ப எடுத்த உடனே வந்து நம்ம ட்ராப்ஸ் கணக்கில் அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப வந்து திக்காக மாறிடும். அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு 1 அல்லது 2 drops வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே எடுத்த உடனே டிஇஎஸ் ஆட் பண்ணும்போது எடுத்த உடனே அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. பாருங்க, முன்னே இருந்ததோட இப்போ நல்லா இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா இதை மிக்ஸ் பண்ணுறேன். அடுத்ததாக ஃப்ராக்ரன்ஸ்க்காக நீங்கள் எந்த ஃப்ளேவரில் வந்து நீங்கள் செய்கிறீங்களோ அதோட ஃப்ராக்ரன்ஸுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் அதாவது ஃப்ராக்ரன்ஸ் வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது எலாங் எசென்ஷியல் ஆயில் ஒரு 3 to 5 drops வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கிறேன். எலாங் எசென்ஷியல் ஆயில் அல்லனா டீ எசென்ஷியல் ஆயில் இதெல்லாம் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். குக்கும்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் அதாவது டார்க் சர்க்கிள் வந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த டீ ஆட் பண்ண பிறகு பாருங்கள், நல்லா நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த காஃபி பவுடர் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். நான் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா டார்க்காக வேணுங்கிறதுனால நான் காஃபி பவுடர் வந்து அதிகமாக ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஃபைனலாக வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 5 drops வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஜெல் மேக் பண்ணும்போதே அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் ஒரு 5 drops வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணும்போது லிக்யூடு, அதாவது இஸ்காக் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து லிக்யூடு ஜெர்மல் ப்ளஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். எது கிடைக்குதோ நீங்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவ்க்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 5 drops ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டெய்னரில் வந்து நீங்கள் போர் பண்ணிக்க வேண்டியது தான். நல்லா ஈவனாக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் அதாவது மிக்ஸ் ஆகும் வரைக்கும் நல்லா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து இதோட செல்ஃப் லைஃப் வந்து 6 to 9 months வரைக்கும் நமக்கு இருக்கும். இதோட pH வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். உடனே யூஸ் பண்ணக்கூடாது. 24 hours வந்து டைம் எடுத்த பிறகு தான் நம்ம இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். உடனே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. pH லெவல் வந்து ஸ்ட்ரிப் வந்து செக் பண்ணும்போது அதோட pH வந்து 4 to 4.5 5.5 வரைக்கும் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கிளாஸில் சேரணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா டிஎம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சோப் மேக்கிங் கிளாஸ் இந்த வாரம் சாட்டர்டே சண்டே டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.